وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ உங்களை நாங்கள் وَلَنَبْلُوَنَّكُمْ சோதிச்சு போட்டுதான் விடுவோம். உங்களை சோதிச்சு போட்டுதான் விடுவோம். சோதிக்காம விட மாட்டோம். பயம் உங்களுக்கு கொஞ்சம் வரும். இன்றைக்கு உலகத்துல பெரிய ஒரு போர் நடக்குது. கேஸ் இல்லாம போயிருமோ, பெட்ரோல் இல்லாம போயிருமோ, பஞ்சம் வந்துருமோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு வருது. சகோதரிகளே, குர்ஆன் எங்களுக்கு சொன்னது. குர்ஆன் இப்படி எல்லாம் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறது. அது வந்தனால் உங்களோட காலத்துல வராட்டி உங்களோட பிள்ளைகள காலத்துல வந்திருக்கும், அல்லது இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு வரும். வந்தனாகும். இல்லாட்டி குர்ஆன் பொய்யாயிரும். பசி உங்களுக்கு வரும். பசியை கொண்டு உங்களை சோதிச்சு கொடுத்தான் விடுவேன். இழப்பு ஒன்று உங்களுக்கு வரும். உங்களோட பொருளாதார குறைபாடு, வறுமை உங்களுக்கு வந்ததுனாகும். நீங்க நேசிக்கிற ஒருத்தர் மௌத்தாகுவார். உங்களுடைய பொருட்களை இல்லாம செஞ்சு உங்களை சோதிப்போம். இந்த சோதனை எல்லாம் வராட்டியும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க அதை இப்ப நான் சொல்ற நேரம் இதை ரியலைஸ் பண்ணலாம். வராதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இதெல்லாம் வராம நான் நிம்மதி அளிக்கிறதுக்கான வழி ஒன்று சொல்லுங்க அப்படின்னு நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வேதத்தையும் எடுத்து படிச்சாலும் வராது. நூஹ் நபிய வேதத்தை நீங்க எடுத்து படிச்சா இதெல்லாம் வராம ஒரு நிம்மதி ஒன்று எனக்கு வேணுமெண்டா வராது. குர்ஆனை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா குர்ஆனில எனக்கு நோய் வரப்படாது, பிரச்சனை வரப்படாது, தோல்வி வரப்படாது, எல்லாம் வெற்றி, எல்லாம் சந்தோஷம், நான் சந்திக்கிறது எல்லாத்தையுமே நான் சக்சஸ் ஆகி கொண்டு போகணும். இப்படி ஒரு ஐடியா உண்டு. யாராவது ஒரு மௌலை மாற்ற கேட்டு பாருங்க. அவர் சொன்னாலும் என்ன இது வராது என்று சொன்னால் அவர் பொய்ய சொல்றார். இதெல்லாம் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வபஷ்ஷிரி ஸாபிரீன். என்ன செய்யணும்? நபியே, இதை சகித்துக் கொண்டு இதை கடந்து சென்றால் எனக்கு கிடைக்க போகின்ற பரிசு ஒன்று இருக்கு. பொறுமைண்டா என்ன? சும்மா பொறுமைன்றதால எங்களுக்கு அது பெரிய ஒரு வளர்ப்பும் போதாது. பொறுமை என்றால் ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனால் அல்லது ஏற்றுக்கொண்டு அதை கடந்து சென்றால் அதுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். என்ன அந்த பரிசு? எங்களுக்கு இப்ப சுமையா, அம்மார், யாசிர் 3 ஒரு குடும்பத்தில் இருக்க 3 பேர் என்ன செய்யறாங்க? சோதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. சும்மா சோதனை இல்லை, கடும் சோதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு போறாங்க. ஒண்ணு செஞ்சு கொள்ளலாம், தடுக்கக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இல்ல. மனவேதனையோட கஷ்டத்தோட சொல்லி கொண்டு போறாங்க. சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒரு 10,000 காசுதாரன் இருந்தா அவங்க பொறுமையா இருந்திருப்பாங்களா? இல்ல. தீனாருக்காகவும் திர்ஹமுக்காகவும் அவர்களை பொறுமையா இருங்கன்னு சொல்லல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த ஜமாத்துல உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படி சொன்னாங்களா? நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி துனியாவுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாரன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. சொர்க்கத்தை அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, அதான் பெருசி, அது நிரந்தரமானது, அதுல மௌத்து கிடையாது, அதுல அதனுடைய சுகங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அளவுக்கு முடியாது, கற்பனை பண்ண இயலாது என்பதை மிக ஆழமாக அவங்க ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அந்த அறிவு இருந்தது, அதை ஈமான் கொண்டிருந்தார்கள். அந்த ஈமான் இந்த உலகத்தில் தன்னுடைய மர்ம உறுப்பில் குத்தப்பட்டாலும் தீனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு எதில சந்தோஷம்? இந்த மௌத்தில கிடைக்கிற சொர்க்கத்தை அவர்கள் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. வபஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த சாபிரீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் என்ன முஸீபத்துடா இது என்று சொல்ல மாட்டாங்க. சோதனைக்கு ஏச மாட்டாங்க. சோதனை யாரும் விரும்பல சகோதரி. சோதனை வந்துட்டால் அதை நிதானமாக வரவேற்பதற்கான பக்குவத்தை இஸ்லாமிய நிழலில் வரவேற்றுக் கொள்ள வேண்டும், வரவழைத்துக் கொள்ள வேண்டும். தாங்க முடியாத நோய் வந்துட்டு சரியான இபாதத்தோடு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் எங்களுக்கு நினைப்பு வரணும். என்ன ஹதீஸ்? இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலா. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிச்சால், அவன் இரக்கம், அவன் பாசம், அவன் அன்பு கிடைச்சால் இப்தலா என்ன செய்வான்? எங்களை சோதிப்பான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட அன்பு எனக்கு வருது, அல்லாஹ் என்ன நெருக்கப்பான்.